இந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் வெறும் விளம்பரத்துக்காக மட்டுமா அல்லது களத்தில் பெண்களுடைய பாதுகாப்பை நிஜமாக இது உறுதி செய்யுமா என்ற ஒரு விவாதங்கள் எல்லாம் கூட எழுந்து வருகின்ற நிலையில் தான் இது ஒரு மாற்று நடவடிக்கையாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கூறியது போல காவலன் செயலி மற்றும் அதே போன்று அம்மா பேட்ரோல் மற்றும் பிங்க் நிற ரோந்து வாகனங்கள் போன்றவை எல்லாம் இருக்கக்கூடிய நிலையிலும் கூட பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுதான் வருகின்றது. அதை முற்றிலுமாக ஒழிப்பதற்காக இந்த படை தீவிரமாக செயலாற்றுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அது உண்மையில் சாத்தியமா, அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகும் என்றெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தொடக்க நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டு சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தை தொடங்கி வைக்கின்றார். இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட இந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் அந்த அரங்கில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே அவர்களுக்காக வழங்கப்பட்ட பிரத்யேக யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. அதே போன்று 500க்கும் மேற்பட்ட சிங்கப்பெண் அதிரடி படைப்பிரிவில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்கள், அதே போன்று மற்றும் முதலமைச்சர் விஜய்க்காக போலீசார் அணிவகுப்பு மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அதற்கான ஒத்திகையும் நடைபெற்று வருகின்றது. இப்படியாக பல சிறப்பம்சங்களுடன் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அடுத்தடுத்து தள்ளிப்போன நிகழ்வாக பார்க்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை திட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கின்றது. எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் அந்த தொடக்க நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இதில் 2 மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் கொண்டதாக உள்ளது. ஒன்று, இந்த சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை பொறுத்தவரையிலும் அது எப்படி செயல்பட போகிறார்கள், இதுவரை இல்லாத ஒரு மாற்றாக இந்த திட்டம் பார்க்கப்படக்கூடிய நிலையில் அந்த ஒரு எதிர்பார்ப்பை இது பூர்த்தி செய்யுமா என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று. மற்றொன்று, இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் உரையாற்ற போகின்றார். அது வெறும் இந்த திட்டம் சார்ந்த உரையாக மட்டும் இருக்குமா அல்லது வேறு ஏதேனும் கூடுதல் திட்டங்கள் ஏதேனும் அறிவிக்க போகின்றாரா, இதை சார்ந்து வேறு ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாக போகின்றதா, பேருரை என்று கூறியிருக்கக்கூடிய காரணத்தால் இது ஒரு அரசு நிகழ்ச்சி என்பதால் இது அரசியல் பேசுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. திருச்சியில் நடைபெற்ற அந்த நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கூட அவர் முழுக்க அரசியல் சார்ந்துதான் உரையாற்றினார். ஆனால் இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரையில் இது முழுக்க அரசு நிகழ்ச்சி என்பதால் அவர் நிச்சயமாக இதில் அரசியல் இருக்காது என்றும் இந்த திட்டம் சார்ந்தும் இந்த திட்டத்தையும் சேர்த்து கூடுதலாக வேறு ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இந்த நிகழ்வு கூடுதல் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இன்னும் சில நிமிடங்கள், இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் இருக்கின்றது. இந்த 15 நிமிடங்களில் சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை திட்டம் தொடங்கப்பட இருக்கின்றது. நேரலை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.